கடந்த 18ஆம் தேதி நாகூர் அகமது கட்சியின் தொகுதி தலைவராக பரிந்துரையில் இருந்தேன். இதற்கு முன்னதாக கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்தேன். விரும்புகிறோம்னா எங்களை நீங்கள் அழைத்தது தமிழ் தேசியத்தை நோக்கி, தனிப்பட்ட சீமானையோ அல்லது ஒரு ஆட்சியை பிடிக்க நீங்க ஆட்சியை பிடிக்கணும் கொடுத்தா. உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாகூர் தொகுதியிலிருந்து நாம் தமிழ் கட்சி வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரபரப்பும்லாம் ஒன்றும் இல்லை, இவனுங்க தேவை, இவங்க பொழப்புக்கு தேவை, அதை காட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே நாம் தமிழ் கட்சி முன்னாள் நிர்வாகிகள் இந்த கட்சியிலேருந்து வெளியேற்ற காரணம் அண்ணன் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாரு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நீங்கள் கட்சியிலேருந்து நான் போங்க, எவ்வளோதான், நான் தமிழ் தேசியத்தை ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் எனக்கு மனசு நோக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு கூவிட்டு இருக்க பக்கத்தில் பொறுப்பாளர் பட்டுன்னு எங்களை கட்சியிலேருந்து போன மாதமே தூக்கிட்டாங்க. கடந்த 18ஆம் தேதி நாகூர் அகமது கட்சியின் தொகுதி தலைவராக பரிந்துரையில் இருந்தேன். இதெல்லாம் அடிப்படை உறுப்பினர் வந்து ஒழுங்கு நடவடிக்கையின் குழுவின் பரிந்துரையின்படி நீக்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்திருந்தாங்க. போன மாதம் தூக்கினவங்களை இப்போ கொண்டாந்து பேட்டி எடுக்கிற தேவை என்ன? இந்த செய்தி ஊடகங்களை பார்த்து நான் கேட்குறேன், கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கினவங்கள நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களே, அதோட உண்மைத்தன்மை என்னான்னு சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகளை நீங்கள் கேட்கணும். இவர் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கேட்கணும், சரி வேண்டாம் விடுங்க, உங்கள் பொழப்பு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு உடந்தையாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி. அவர் தான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஆள் பிடிக்கிறார். எதுக்கு? ஐயா சின்னவருக்கு அவ்வளோ விசுவாசம், இவர் ரொம்ப விசுவாசம். இப்போ நாளைக்கு நீங்கள் போகிறேன்னு சொல்லுங்களேன், உடனே அண்ணன் கொண்டு போய் ராஜீவ்காந்தி அண்ணன் கூட கூட்டிகிட்டு போய் அவன் முதலமைச்சர்கிட்டயே காட்டிடுவார், இவர் தாங்க மாடு நான்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அதை வச்சு தானே இவர் பணம் பார்க்கணும், அவர் வேறு வேலை என்ன? இதெல்லாம் ஒரு பொழப்பு, கேவலமான பொழப்பு. அண்ணன் ராஜீவ்காந்தி இப்போ தீவிரமாக ஆள் பிடிக்கிற வேலையில் தான் இருக்கிறாரு. அவர் இதுதான் வேலை, புரோக்கர் வேலை. ஆள் பிடிச்சிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது எம்எல்ஏ சீட்டு தருவார்னு நினைக்கிறேன் 2026. அதுக்காக தான் இந்த பூ போயிட்டு ராஜீவ்காந்தி அண்ணன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இவங்களும் முன்னாள் நிர்வாகிகள் தான். முன்னாடி 2 பேர் உக்காந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்க தான் பேட்டி கொடுத்தாங்க போன மாதம். நாங்கள் கட்சியிலேருந்து போகிறோங்க, நாங்கள் நாம் தமிழ் கட்சி வந்து வெளியில் போனோம், எங்கள் தமிழ் தேசியம் ரத்தம் நாடி நரம்பு இதெல்லாம் ஊறி போயிருக்குது. நாங்கள் வந்து தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் ஐயா KN நேருவோட உக்காந்துக்கிட்டு திமுக கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்களா இவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு? தொகுதி ஃபுல்லாக ஆள் பிடிச்சி கொடுக்குற தரகர் வேலையை தான் பார்க்குறாரு நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி. இந்த மாமா வேலை பார்க்குறது இவங்களுக்கு கேவலமான வேலை. நாம் தமிழ் கட்சி மீது இவங்களுக்கு அவ்வளோ பயம்.